விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. Attica, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. இன்னைக்கு நல்ல பிளாஸ்ட் தான். உண்மையிலே அட்டாக் வந்து குடும்ப அரசியலை அவர் குறி வச்சு தாக்குனாரு. இன்னைக்கு மாநிலத்தின் பொருளாதாரம், நிதிநிலை இவ்வளவு மோசமா இருக்கிறதுக்கு காரணம், மெயின் காரணம் கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் தாங்க. இன்னைக்கு இதுதான் நமக்கு பிடிச்சிருக்கிற மிகப்பெரிய வியாதிங்க. பணம் இல்லாமல் இல்லை, ஆனால் அந்த பணம் முறையாக மக்கள் திட்டங்களுக்கு, நலத்திட்டங்களுக்கு போதான போல. மற்றவங்க கொள்ளை அடிக்கிறாங்க, மற்றவங்க ஊழல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறவர் நிச்சயமாக தன்னுடைய ஆட்சியில் அதை ஒழிச்சு கட்டு வர மாட்டாரா? ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். காரும் தான் லட்சியம். அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும். நான் வந்து ஒரு வீடு கொடுக்குறேன், இல்லை எல்லாருக்கும் மோட்டார் சைக்கிள் கொடுக்குறேன், கார் வாங்கி தரேன் அப்படி சொன்னதாக நான் எடுக்கல. அவர் சொல்லும்போது தெளிவுபடுத்தினார். வளர்ச்சி அடைய செய்வோம், பொருளாதாரத்தை மேம்படுத்துவோம், மக்கள் வாழ்க்கை ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உழைப்போம். கண்டிப்பாக இப்போ இந்த 2026 அவர் ஆட்சிக்கு வந்தாலும் குறைஞ்சது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்கும்ல, அப்போ அந்த தருணத்தில் மக்களுக்கு தேவையானதை இலவசங்கள் வாயிலாக கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா இல்லை, அவர் ஒன்றும் இலவசங்களுக்கு எதிரி இல்லைங்க. ஆனால் இலவசங்கள் மூலமாகவே மக்களை கையேந்த வச்சிடக்கூடாது இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க தன்னிறைவடையணும். இவர் இந்த நிலையிலேருந்து மக்களை அந்த நிலை கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது தப்பு கிடையாது, நல்லது தானே. நல்லதா சார், கண்டிப்பா. பட் அதுக்குன்னு ஒரு கால இடைவெளி இருக்கும். அந்த கால இடைவெளி அடுத்த நாளே பண்ண முடியாதுங்க. நம்ம அரசியலுக்கு வந்தது உங்களுக்கு நல்லது 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 மட்டுமே செய்யறது தான். இல்ல, அதை மக்கள் உணர்வாங்களா சார்? அந்த அளவுக்கான அந்த பொருளாதார வளர்ச்சி இருக்குமா? மக்கள் உணர்ந்து தானங்க இருந்தாங்க. இந்த இலவசம்லாம் எப்போ வந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா காலங்காலமாவா இருந்தது இலவசம்லாம்? இது இந்த 2 திமுக அதிமுக கட்சிகள் கண்டுபிடித்த ஒரு வினோதமான விஷயம் தாங்க இது. எதை கெடுத்தாலும் வந்து இலவசம் இலவசம். சேலை கொடுக்குறாங்களா, புடவை சேலை வேட்டிலாம் பொங்கலுக்கு, அதுல என்ன கொள்ளை நடக்குதுங்க? சரி, எதுக்காக சொல்ல வரேன்னா, இலவசங்கள் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க இல்லையா இப்ப மக்கள். அது ஜனங்க இல்லைங்க, திரும்ப திரும்ப தப்பா சொல்றீங்க. ஜனங்க கொடுத்தா வாங்கிக்குவாங்க. தூய்மை பணியாளர்கள் 105 நாளோ 106 நாளோ போராடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எதுக்கு போராடுறாங்க? 3 வேளை சோத்துக்கா போராடுறாங்க? ஆனா ஸ்டாலின் என்ன சொல்றாரு? தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை உணவு தர. அவங்க எதுக்காக போராடுறாங்க? இதுதான் டைவர்ஷன் பண்றது. நான் கேட்குறேன், இந்த விடியல் பயணம், இலவச பஸ் பயணம், இந்த 1000 ரூபாய் இதெல்லாம் வந்து மக்கள் கேட்டாங்களா? இல்லை இல்லை, அது எவ்வளோ மோசமாக பேசுகிறாங்கன்னா, ஒரு அமைச்சர் தீபாவளியும் போது பேட்டியில் பார்த்தேன், மக்கள் அப்படியே மகிழ்ச்சியில் இருக்காங்களாம். ஜவுளி கடையில் கூட்டமா, நகை கடையில் கூட்டமா, பஜாரில் கூட்டமா. இதுலன்னா இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை வச்சுக்கின்னு செலவு பண்ண முடியாமல் தவிக்கிறாங்களாம். என்னங்க இது நியாயமா இது? ஸோ அதனால் வந்துங்க, மக்களை ஏமாற்றுவதில் வந்து திமுகவினர் வந்து வல்லவர்கள். திமுக ஒன்றும் சங்கர மடம் இல்லை, இது ஒரு ஜனநாயக இயக்கம். இந்த இலவசங்கள் மக்களை மேம்படுத்தாதுங்க. என்னை பொறுத்தவரையில் மக்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். விஜய் சொல்கிறது என்னன்னா, அது ஓட்டுக்காக அல்ல, நாட்டுக்காக. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் மதிவாணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். சார், இன்னைக்கு விஜய் அவர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பு, என்ன பேசுவார் அப்படிங்கிறதே ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. ஒரு குடும்பத்துக்கு ஒரு நிரந்தர வீடு, அதே போல அவங்க வீட்டுல ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்கணும், காருன்றது அவசியம் தான், ஆனா அதுக்கான பொருளாதாரத்தை நாங்க உருவாக்கி தருவோம், நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் அரசியல் நேரத்துல கொடுக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதியை எடுத்துக்கலாமா, இல்ல இதெல்லாம் நாங்க செயல்படுத்தி தருவோம் அப்படிங்கிற மாதிரியா சொல்றதா? என்னன்னு புரிஞ்சுக்கிறது சார்? இல்லை, தேர்தல் வாக்குறுதியெல்லாம் எடுத்துக்க முடியாதுங்க. ஏன்னா அவரே கூட ரொம்ப தெளிவாக சொன்னார், நான் சும்மா அடிச்சு விட மாட்டேன், சொன்னால் செய்வேன். அதை வந்து நம்ம தேர்தல் வாக்குறுதியில் பர்டிகுலராக என்னென்ன செய்ய போகிறோம் நம்ம ஆட்சிக்கு வந்தா அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போ ஒரு அடிப்படையாக சில விஷயங்களை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் சொன்னதெல்லாம் சொன்னார். அதாவது வந்து நிரந்தரமான வீடு, மோட்டார் சைக்கிள், ஏன் கார் கூட வச்சுக்கணும்னு ஆசை தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அவர் என்ன பேசிஸ் சொன்னார்னா, அந்த மாதிரி பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதாவது எல்லோரும் வளர்ந்தா, இந்த மாநிலமே நல்லா இருந்தால் மற்றவங்க நல்லா ஆயிடுவாங்கல்ல. இப்போ அமெரிக்காவுக்கு போகிறவங்கெல்லாம்
ரொம்ப பணக்காரராக இருக்காங்கன்ற இல்லை, அமெரிக்காவின் பொருளாதாரம் வளர்ந்துருச்சு. ஸோ அமெரிக்கா, ஒட்டுமொத்த அமெரிக்காவே வளரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் போகிறவங்க எல்லாருக்கும் அந்த வளர்ச்சியினுடைய பங்கு கிடைக்குது இல்லையா? அது போல தான் அவர் சொல்லியிருப்பார்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து ஒரு வீடு கொடுக்குறேன், இல்லை எல்லாருக்கும் மோட்டார் சைக்கிள் கொடுக்குறேன், கார் வாங்கி தரேன் அப்படி சொன்னதாக நான் எடுக்கல. அவர் சொல்லும்போது தெளிவுபடுத்தினார். வளர்ச்சி அடைய செய்வோம், பொருளாதாரத்தை மேம்படுத்துவோம், மக்கள் வாழ்க்கை ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உழைப்போம் அப்படின்னு தான் சொன்னார். அப்போது மாநிலத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவோம்ன்றதை தான் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு அவர் வந்து சொல்கிற இன்னொரு விஷயம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மாநிலத்தின் பொருளாதாரம், நிதிநிலை இவ்வளோ மோசமாக இருக்கிறதுக்கு காரணம், மெயின் காரணம் கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் தாங்க. 4000 கோடி ரூபாய் மணல் அள்ளதில் மட்டுமே ஊழல் நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம சென்னை மாநகராட்சி அதையும் குறிப்பிட்டார் லைட்டாக. இந்த மழை நீர்லாம் சரி பண்ணுறோன்னு சொல்லி 4000 கோடி எங்கே போச்சு தெரியலன்ற மாதிரி. இன்னைக்கு இதுதான் நமக்கு பிடிச்சிருக்கிற மிகப்பெரிய வியாதிங்க. பணம் இல்லாமல் இல்லை, ஆனால் அந்த பணம் முறையாக மக்கள் திட்டங்களுக்கு, நலத்திட்டங்களுக்கு போதான போல எல்லாம் வந்து அமைச்சர்கள், ஆளுங்கட்சி பிரமுகர்கள், அதிகாரிகளுடைய பாக்கெட்டுக்கு போயிடுதுங்க. அப்போ அதை தான் அவர் மனசில் வச்சுக்கிட்டு, நான் வந்திருக்கிறது மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் அரசியலுக்கு வந்திருக்கேன். அப்போ நான் வந்து நிர்வாகம் இல்லாத, இப்போ மற்றவங்க கொள்ளை அடிக்கிறாங்க, மற்றவங்க ஊழல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறவர் நிச்சயமாக தன்னுடைய ஆட்சியில் அதை ஒழிச்சு கட்டு வர மாட்டாரா? அதனால தான் அவர் சொல்கிறாரு, வளர்ச்சியை அதிகப்படுத்துவேன், எல்லாரும் பொருளாதார சுபிட்சத்தை உருவாக்குவேன் அப்படின்றாரு. அப்படி வரும்போது இட் வில் பி என்ஷூர்டு. அவர் கொடுக்கறது இல்லை, அவங்களே வாங்கிக்குவாங்க. இப்போ பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பீப்புள் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவங்க கையில் காசு போச்சுன்னா ஒரு செட்டு வாங்குறவன் 2 செட்டு வாங்குவான், ஒரு ஸ்கூட்டர் வாங்குறவன் இன்னொரு ஸ்கூட்டர் வாங்குவான், கார் வாங்குவாங்க. ஆக பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து இன்னைக்கு லோயஸ்ட் எப்பில் இருக்கு. அதனால தான் கவர்மெண்ட் ஏதாவது கொடுக்காதா மாசம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்குல்ல சார், இவ்வளவு காலமா இலவசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி மக்களை தள்ளி வச்சிருக்காங்க இல்லையா? இப்போ இவர் வந்து இதுக்கான சூழலை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவேன் அப்படின்னா அதுக்கான ஒரு கால இடைவெளி இருக்கும் இல்லையா? கண்டிப்பா இப்போ இந்த 2026ல அவர் ஆட்சிக்கு வந்தாலும் குறைஞ்சது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்கும்ல. அப்ப அந்த தருணத்துல மக்களுக்கு தேவையானதை இலவசங்கள் வாயிலாக கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா இல்ல, அவர் ஒன்றும் இலவசங்களுக்கு எதிரி இல்லைங்க. ஆனா இலவசங்கள் மூலமாகவே மக்களை கையேந்த வச்சிடக்கூடாது இல்ல. இப்போ பாபா சாஹிப் அம்பேத்கர் கூட இடஒதுக்கீடு என்பதை வாழ்க்கை பூரா அவங்களுக்கு இருக்கணும்னு சொல்லவே இல்லை. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்லிமெண்ட்ல அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவே தோல்விதான். இடஒதுக்கீடு என்பது எதுக்காகனா, ஒரு 1000 வருஷமா அடிமைப்பட்டு கிடந்தவங்களை மேலே தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு முன்னுரிமை கொடுக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்க பிள்ளைக்குன்னு போகக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ அதாவது கடைசி வரைக்கும் இடஒதுக்கீடு இருக்கணும்னு சொல்றவன் நல்ல தலைவன் இல்லை. அப்படின்னா அவங்க கடைசி வரைக்கும் இப்படியே ஒதுக்கப்பட்டு இப்படியே பாதிக்கப்பட்டிருக்கணுமா? இல்லை, ஒரு 10 வருஷத்துல அவங்க மேலே வந்துடணும். அது போலதான் இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இலவசங்களுக்கு அவர் ஒன்றும் எதிராளி கிடையாது. ஆனால் இலவசங்களே வாழ்க்கையா மாறிடக்கூடாது இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க தன்னிறைவடையணும். அவங்களே அவங்களுக்கான தேவையான பொருளை, இப்போ இலவசம்னா இவங்க கொடுக்கறத தாங்க வாங்க முடியும். ஆனால் அவங்க தன்னிறைவடைய அவங்க விரும்புகிறத வாங்க முடியும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லை. கொடுக்கறத வாங்குறதும் ஆசைப்படுறத விரும்புறத வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால இவர் இந்த நிலையிலேருந்து மக்களை அந்த நிலை கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது தப்பு கிடையாது, நல்லது தானே. நல்லதா சார், கண்டிப்பா. பட் அதுக்குன்னு ஒரு கால இடைவெளி இருக்கும். அந்த கால இடைவெளி அடுத்த நாளே பண்ண முடியாதுங்க. அடுத்த நாளே பண்ண முடியாது, 2-3 வருஷத்துல பண்ண முடியாது. ஆனா அவர் ஆட்சி முடியும் போது திரும்பி பார்த்தா பரவாயில்ல, நம்ம ஆட்சி எடுக்கும்போது இந்த மாதிரி இருந்தது, இன்னைக்கு மக்கள் வாழ்க்கை உயர்ந்திருக்கு, அவங்களுடைய வாழ்க்கை திறன் உயர்ந்திருக்கு, வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு, பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி வாங்கும் திறன் உயர்ந்திருக்குது. இல்ல அத மக்கள் உணர்வாங்களா சார்? அந்த அளவுக்கான அந்த பொருளாதார வளர்ச்சி இருக்குமா? மக்கள் உணர்ந்து தானங்க இருந்தாங்க. இந்த இலவசம்லாம் எப்போ வந்ததுன்னு நினைக்கிறீங்க? என்ன காலங்காலமாவா இருந்தது இலவசம்லாம்? இது இந்த 2 திமுக அதிமுக கட்சிகள் கண்டுபிடித்த ஒரு வினோதமான விஷயம் தாங்க இது.
எதைக்கு எடுத்தாலும் வந்து இலவசம் இலவசம்னப்போ சத்துணவு திட்டம், மதிய உணவு திட்டம் என்பது இலவசம் இல்லை. Correct. அது வந்து காமராஜர் காலத்திலே இருக்குது. அது எம்ஜிஆருக்கு பேர் வந்தது தவிர பேர் மாற்றிட்டாங்க. காமராஜர் காலத்தில் இருந்தது. மதிய உணவு திட்டம் நான் சாப்பிட்ருக்கேன். நான் சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிக்கும்போது மதிய உணவு எல்லாருக்கும் கிடைக்கும். அருமையான உணவு. ம். புரியுதுங்களா? கார்ப்பரேஷனில் வந்து போடுவாங்க. ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு ஒரு பெரிய டபரா செட்டில் போட்டு போயிடுவாங்க. நான் சொல்கிறது வந்து ஒரு 70 வருஷத்துக்கு முன்னால், 60 வருஷத்துக்கு முன்னால். ம். அப்போ சத்துணவு திட்டம்னு எம்ஜிஆர் அதுக்கு பேரை மாற்றினாரு. கருணாநிதி முட்டையை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்தவங்க வேற ஏதோ அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணாங்களே தவிர, ஆட் ஆன் பண்ணாங்களே தவிர, ம். பேசிக்காக வந்துட்டு இந்த மதிய உணவு திட்டம், ஏன்னா மாணவர்கள் வராங்க, அவங்க அப்பா அம்மா வேலைக்கு ம். போயிருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடுக்காக வீட்டுக்கு போகணும், இல்லை சாப்பாடு சாப்பிடாம இல்லாமல் இருக்கலாம். படிக்கணும். அதனால் அவங்களுக்காக காமராஜர் வந்து வறுமையின் கொடுமையை உணர்ந்தவர் என்பதால் ஒரு கடையில் வேலை செஞ்ச பணியாளராக இருந்து, ம். ஒரு கடையில் ஓனராக இல்லை, ஒரு பலசரக்கு கடையில் பொட்டலம் அடிக்கிறவராக தான் காமராஜர் தொடங்கினார் வாழ்க்கையை. அப்படி இருந்தவர் வந்து இந்தியாவின் பிரதமர்களை உருவாக்குற பெரிய இடத்துக்கு போனார். தமிழ்நாட்டில் வந்து 9.5 வருஷம் முதலமைச்சராக ஒரு நல்லாட்சி கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மதிக்கிற கரைப்படாத தலைவரா இருக்கார். கருத்துக்கு சொந்தக்காரர் இல்லையா? பொது வாழ்க்கையில் தன் சொந்த வாழ்க்கையில் எளிமையை கடைபிடிச்சவர். அப்போ அப்படிப்பட்டவர்கள் வந்து இலவசமாக அதை கொடுக்கல. ம். அதை ஒரு இன்சென்டிவாக மக்களை படிக்க வைப்பாங்க, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு வருவாங்க, அதனால் கல்வி வளரும், கல்வி வளர்ச்சி கல்வி மாநிலம் வளர்ச்சிக்காக அப்படி. பண்ணாங்க. அதனால காங்கிரஸ் காலத்தில் கொடுத்தது இலவசம்னு சொல்ல முடியாது. ஆனால் இவங்க இலவச டிவி கொடுக்கறது, சரி அதுக்கு பதிலாக இலவச டிவின்னு இவங்க ஒரே ஒரு கம்பெனி கிட்ட பல கோடி பல லட்சத்துக்கு ஆர்டர் பண்ணி கமிஷன் அடித்த கதைக்கு பதிலாக அவங்களுக்கு தேவையான டிவி வாங்கிக்கலாமே. அவங்க வளர்ச்சி பண்ணால் அவங்களுக்கு என்ன கலர் டிவி வேணுமோ, என்ன மாடல் சோனி வேணுமோ, ஒனிடா ஏதோ ஒன்று வாங்கிக்கலாம்ல. இப்போ ஏன் இந்த இலவச திட்டங்களே நீங்கள் எதை பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்குதே அப்படின்னு பார்க்குறீங்க. ஆனால் அதில் எவ்வளோ கமிஷன் அடிக்கிறாங்க தெரியுங்களா? இல்ல சார், ஒன்றும் இது வேணாம், பட்டு இந்த இது சேலை கொடுக்குறாங்களே, புடவை சேலை வேட்டிலாம் பொங்கலுக்கு, ஆ. அதில் என்ன கொள்ளை நடக்குதுங்க? இல்ல மொத்தமா கொள்முதல் பண்ற இடத்துல கொள்ளை அடிச்சிடுறாங்க. இல்ல சார், எதுக்காக சொல்ல வரேன்னா, இலவசங்கள் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க இல்லையா இப்ப மக்கள். அது இல்ல, திடீர்னு ஜனங்க ஸ்டாப் பண்ணி இல்லைங்க, ஜனங்க இல்லைங்க, திரும்ப திரும்ப தப்பா சொல்றீங்க. ஜனங்க கொடுத்தா வாங்கிக்குவாங்க. ம். ஒரு அரசாங்கம், நம்ம வரி பணத்துல செயல்படுற அரசாங்கம் இந்தாங்க லேப்டாப்னா கொடுத்தா வாங்கிக்குவாங்க. கண்டிப்பா. ஆனா அவங்க அதுக்காக லேப்டாப் கவர்மெண்ட் கொடுக்கணும், மத்தியானம் நான் கேட்குறேன், தூய்மை பணியாளர்கள் 105 நாளோ 106 நாளோ போராடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எதுக்கு போராடுறாங்க? 3 வேளை சோத்துக்கா போராடுறாங்க? ஆனால் ஸ்டாலின் என்ன சொல்றாரு? தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை உணவு தரேன். ம். அவங்க எதுக்காக போராடுறாங்க? இதுதான் டைவர்ஷன் பண்றது. ம். அவங்க எதுக்காக போராடுறாங்கன்னா தாங்களை நிரந்தரமாக்கணும். இப்போ கார்பரேஷனில் பணியாற்றிட்டு இருக்கோம், எங்களை அரசு ஊழியர் ஆக்குங்கள். அப்போ அவங்க அரசு ஊழியர் ஆனாங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்கும், உரிமைகள் கிடைக்கும், சலுகைகள் கிடைக்கும், அவங்க பிள்ளைங்களை படிக்க வைப்பாங்க. அவங்களுக்கு இப்போ அதுக்கு தேவையானது பதிலாக அவங்களே என்ன வாங்கிக்குவாங்க. பண்ணுறாங்க? கான்ட்ராக்டுக்கு அனுப்புகிறாங்க, தனியார் ஆக்குறாங்க. அவன் எடுத்த உடனே 50% தள்ளுபடின்னு போட்டு 16,000 ரூபாய் தான் சம்பளம். நீங்கள் கார்பரேஷனில் 32,000 வாங்கினா அதை கொடுக்க முடியாதுன்றான். ஸோ அவங்க வாழ்வாதாரத்துக்காக போராடுறாங்க. அவங்கள எவ்வளோ கொச்சைப்படுத்துறாரு முதல்வர்? 3 வேளை சாப்பாடு கொடுக்குறோன்றாரு. அதுக்காகவா அவங்க போராடுறாங்க? அதனால மக்கள் வந்து இலவசத்தை எதிர்நோக்கலைங்க. இவங்க இலவசம் கொடுக்குறோன்னு சொல்லி அரசியல் ஆதாயத்துக்காக. இப்போ காமராஜர் செய்தது மக்கள் கல்வியில் சிறக்கணும் என்பதற்காக. இவங்க செய்யறதெல்லாம் நான் கேட்குறேன், இந்த விடியல் பயணம், இலவச பஸ் பயணம், இந்த 1000 ரூபாய், இதெல்லாம் வந்து மக்கள் கேட்டாங்களா? மக்கள் கேட்கவே இல்லை. கொஞ்சம் கேளுங்க. இல்லை இல்லை, அது எவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க. நான் ஒரு அமைச்சர் தீபாவளியும் போது பேட்டியில் பார்த்தேன், மக்கள் அப்படியே மகிழ்ச்சியில் இருக்காங்களாம். அப்படியே வந்து ஜவுளி கடையில் கூட்டமா, நகை கடையில் கூட்டமா, பஜாரில் கூட்டமா. இதுலன்னா இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை வச்சுக்கின்னு செலவு பண்ண முடியாமல் தவிக்கிறாங்களாம். என்னங்க இது நியாயமா? இந்த 1000 ரூபாவை நீங்கள் கொடுத்துட்டு 700 ரூபாவை டாஸ்மாக் மூலம் பிடிங்கிடுறீங்க அவங்க குடும்பத்திலேருந்து. ஆனால் இவங்க எந்த அளவுக்கு அதை பூதாகரமாக்கி
இந்த 1000 ரூபாய் என்பது நான் வந்து தாய் வீட்டு சீதனம், மாமா அப்பா வீட்டு சீதனம், அதாவது எல்லாம் பில்டப் பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஓட்டை வாங்கணும். அவங்க ஓட்டை அதுலயே வாங்கணும். அதிருப்திகளும் இருக்கு சார். அந்த மகளிர் உரிமை தொகையிலே திடீர்னு தகுதி உள்ளவர்களுக்கு சொன்னதே மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி அலை இருக்கு. வஞ்சகம்ங்க, ஏமாத்துனாங்க. தேர்தலுக்கு முன்னால வரைக்கும் என்ன சொன்னாங்க? மகளிர் உரிமை தமிழ்நாட்டின் தொகை அனைத்து வழங்கப்படும். குடும்ப தலைவிகளுக்கும் உரிமை தொகை வழங்கப்படும், மாதம் 1000 ரூபாய் நாங்க இல்லையா? எலெக்ஷன் ஜெயிச்ச உடனே அதை நிறைவேற்றவே இல்லை. 2 வருஷம் கம்முன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மர்மரிங்க வந்தது. ஏன்னா சொன்னாங்க ஒண்ணுமே செய்யலையே பெண்கள். ஏன்னா நிறைய பேர் அதுக்காக ஓட்டு போட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க ஜெயிச்சதுக்கு அது ஒரு காரணம். ஆனா இவங்க செய்யல 2 வருஷம். அதுக்கப்புறம் அதுக்குள்ள என்ன பண்ணாங்கன்னா பல கோடி பேர் அப்ளை பண்ண உடனே அது ஒரு 1 கோடி பேரை ஃபில்டர் பண்ணி தள்ளினாங்க. தகுதியுள்ள குடும்ப தலைவிகள். நாங்கள் இந்த தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு தான் கொடுப்போம்னு முன்னால சொன்னீங்களா? இப்போ நீட்டில் எப்படி முதல் உத்தரவே நீட்டை நாங்கள் ரத்து பண்ணுவோன்னு சொன்னாங்க. இப்போ 4.25 வருஷம் கழிச்சு குச்சம் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லைங்க. மத்தியில் ஆட்சி அமைந்தா அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எந்த உறுதிமொழியை கொடுத்தீங்க? ஸோ அதனால் வந்துங்க மக்களை ஏமாற்றுவதில் வந்து திமுகவினர் வந்து வல்லவர்கள். அதிமுகவினர்கள் அந்த அளவுக்கு வல்லவர்கள் இல்லை. ஆனால் அவங்களும் கை தேர்ந்தவர்கள் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஸோ மக்கள் வந்து ஒன்றும் ஆகிட மாட்டாங்க. இந்த நீங்கள் சொல்கிற பார்த்தீங்கன்னா இலவசங்களை நம்பி தான் தமிழ்நாட்டில் 7 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு ஆடட் பெனிஃபிட், அவ்வளோதான். இதை நம்பிட்டு எல்லாரும் இல்லை, யாரும் இல்லைங்க. அதை நான் தெளிவாக சொன்னேன். அதனால் உண்மையில் மக்கள் கூட என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க கொடுத்து நம்ம வாங்கிறத விட நாமளாக அதை வாங்குற மாதிரி நமக்கே பணம் வந்தால், நமக்கே வந்து வருமானம் வந்தால் நல்லா இருக்கும் தான். ஏன்னா அதுதான் பர்மனன்ட் சொல்யூஷன். இது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன். தேர்தலில் ஓட்டு வாங்கிறதுக்காக பண்ணுற உபாயம் இது. விஜய் சொல்கிறது என்னன்னா, அது ஓட்டுக்காக அல்ல, நாட்டுக்காக. அதாவது அவங்க வாழ்க்கை மேம்படணும். இப்போ கார்கள் விற்பனை ஆகாமல் நிற்கிதுன்னு வச்சுங்க, ஷோரூமில் சைக்கிளுங்க ஸ்கூட்டருங்க விற்காமல் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ ஃபர்தராக அங்கே உற்பத்தி பண்ண சொல்லுவாங்களா? அங்கே லே ஆஃப் பண்ணுவாங்க. உற்பத்தியை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கப்பா, ஏன்னா இன்னும் எதுவுமே விற்கலை, அப்படியே நிற்கிது ஷோரூமில். அப்போ உற்பத்தி நின்றுச்சுன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கம்மியாகும், வேலையில் இருக்கிறவனுக்கு லே ஆஃப் வரும். அப்போ இது ஒரு விஷச்சக்கரங்க. அதனால தான் இந்த இலவசங்கள் மக்களை மேம்படுத்தாதுங்க. அதில் நான் உறுதியாக இருக்கேங்க. என்னை பொறுத்தவரையில் மக்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். அவங்க கையில் காசை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக காசை எங்கேயோ கொள்ளை அடிச்சு கொடுக்கறது இல்லை. அவங்களுக்கு வேலை. இந்த அடிப்படையில தாங்க யூபிஏ காலத்தில் கிராமப்புற வேலை வாய்ப்பு உத்தரவாதம் இருந்ததுங்களே, இந்த மகாத்மா காந்தி அந்த திட்டம், 100 நாள் வேலை திட்டம். அது சோனியா காந்தி மற்றவங்கெல்லாம் ரொம்ப யோசித்து தாங்க அதை பண்ணாங்க. அதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து இப்போ கேரளாலாம் வந்து ஒரு 300 ரூபா 350 ரூபா கிடைக்கிது ஒரு நாளைக்கு. இப்போ வருஷம் பூரா 100 நாள் தான் வச்சிங்களேன். அப்போ அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் ஒன்றுமே இல்லாத இருக்கிறதுக்கு இது கிடைக்கிறது பெரிய விஷயம் தானே. அப்போ அவங்க கையில் இப்போ அந்த 350 ரூபா ஒரு நாளைக்கு கிடைக்குதுன்னா 100 நாளைக்கு அவங்க கொஞ்சம் நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்கல்ல, காய்கறி வாங்குவாங்கல்ல. அதுதான் இந்த மாதிரி நாட்டின் வளர்ச்சியை பொருளாதாரத்தை மேம்படுத்தினா ஆட்டோமேட்டிக்கலி அமெரிக்காவில் ஒரு வீட்டில் 5 கார் நிற்குதுன்றான். அவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிற மாதிரி அதை தான் சொல்றாரு தவிர நாங்கள் இதை தருவோம் அதை தருவோம்னு அவர் சொன்னதாக அங்கே நான் பார்த்த வரைக்கும் அதில் இல்லை. சார், அவர் பேசும்போது சங்கரமடம் அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு உடனே கடந்து போயிட்டாரு. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இளைய சமுதாயத்துக்குலாம் அதை பற்றின விரிவான விளக்கம் தெரியுமான்னு தெரியல. அதை பற்றி ஒரு சின்ன டீகோட் பண்ண முடியுமா சார்? அதாவது சங்கரமடம்னு அவர் சொன்னதை வந்து குடும்ப அரசியலை இதாங்க. அதாவது கலைஞர் அவர்கள் முதலமைச்சராகவும் கட்சி தலைவராகவும் இருந்தபோது செய்தியாளர்கள் பல வருடங்களுக்கு முன் நடந்த நிகழ்ச்சி இது. இது இப்போது இருக்கிற தலைமுறைக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. துரதிருஷ்டவசமாக விஜயும் வந்து ரொம்ப பூடகமாக அதை வந்து டீகோட் பண்ணாதான் புரிஞ்சுக்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டாரு. லைட்டா சொல்லிட்டு அவரே கடந்து போயிட்டாங்க. அவரே சொல்றாரு நண்பா நண்பி அப்புறம் ஜென்ஜி தலைமுறைலாம் சொல்றாரு. அவங்களுக்கு இது புரியவே புரியாது. இப்போ நீங்க கேட்டதா ரொம்ப நல்லதா போச்சு. அப்போ கருணாநிதி அவர்களிடம் ஒரு செய்தியாளர் கேட்குறாரு. அப்போ நம்ம ஸ்டாலின், மு க ஸ்டாலின் வந்து மேயராக இருந்து அரசியலில் அப்படி கொஞ்சம் எம்எல்ஏவாக ஆகுறாரு.
அந்த மாதிரி ஸ்டார்ட்அப்ல இருக்காரு ஸ்டேஜ். அப்போ வந்துட்டு கேட்குறாங்க, என்ன சார் அடுத்தது ஸ்டாலின் தானா கட்சியில் ஆட்சியில் ம். அப்படின்னு சொல்லும்போது உடனடியாக ரியாக்ட் பண்ணார் கலைஞர். திமுக ஒன்றும் சங்கர மடம் இல்லை, இது ஒரு ஜனநாயக இயக்கம். ம். இங்கே வந்து யார் தலைவர் என்பதை அந்த கட்சி உறுப்பினர்கள் பொதுக்குழுவில் செயற்குழுவில் தீர்மானம் பண்ணி தான் தேர்ந்தெடுப்பாங்க. ம். யாரோ ஒருத்தர் பிடிச்சி பிள்ளையார் மாதிரி வைக்கிறது இல்லை, நாமினேட் பண்ணுறது இல்லை. இப்போ முதல்ல சங்கர மடம்னா என்ன? இப்போ யாரு வேணா காஞ்சிபுரத்தில் சங்கர மடம் இருக்குது, ம். ஆதீனங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஆ. நிறைய மடங்கள் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா மடாதிபதிகள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்னா ஓகே அவங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்திருக்கணும். அதே போல் அவங்கள சின்ன வயசுலேயே வந்து இது கொண்டு வந்துடுவாங்க. அதாவது வந்து அவங்க ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும்போது தேர்ந்தெடுத்து ம். இவர் தான் அடுத்த பெரியவாள் அப்படின்னு தேர்ந்தெடுத்து கொண்டு வந்துடுவாங்க. ஓகே அது ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர்களாக இருக்கணும், குறிப்பிட்ட அந்த ஜாதியில் குறிப்பிட்ட பிரிவை சார்ந்தவங்களாக இருக்கணும் ம். அப்படின்னு அப்படி கொண்டு வந்து பயிற்சி கொடுத்து வேதங்களை படிக்க வச்சு ஒரு 20-30 வருஷம் கழிச்சு தான் இவர் அடுத்ததுக்கு வருவார். இவர் அந்த புது பெரியவாள் பழைய பெரியவாள்லாம் சொல்கிறாங்கல்ல, ம். தலைமுறையா தலைமுறையா வர்றது. வருதா? ஆனால் அது ஒரே குடும்பத்தில் கிடையாது. சங்கர மடத்தில் கூட இப்போ ஒரே குடும்பத்தில் இருந்து தான் வருவாங்க அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அந்த அர்த்தத்தில் அவர் குறிப்பிட்ட சொல்றாரு, பிரிவுல, ஆ. தலைமுறையில கொண்டு வர்றது இல்லை, Okay. தலைவர்களை உருவாக்குறது இல்லை, இது தேர்ந்தெடுக்கும் கட்சின்னு சொல்றாரு. அதை தான் வந்துட்டு இன்னைக்கு வந்து அதை சொன்னாங்க. இல்லை அவர் கலைஞர் சொன்னார்னு கூட சொல்ல. இந்த சங்கர மடம்ன்ற ஒரு வார்த்தையை தெரியாதவங்களுக்கு இந்த ஹோல் இன்சிடென்ட் புரியாது. விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக பேசினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது வந்துங்க எல்லாருக்கும் எல்லாமே தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. Okay. ஒரு குறிப்பிட்ட காலம் சரி, நிறைய பேர் போயிடுச்சுன்னா டீகோட் பண்ணி பாப்பாங்க அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம்ல. இல்லை டீகோட் பண்ணுறதுக்கு அளவுக்கு வந்து நீங்கள் கலைஞர் சொன்னார்னு கூட சொல்லியே. ஆ. இப்போ சங்கர மடம் இல்லை எங்கள் கட்சி திமுகன்னு கூட சொல்ல அவர். ஆமா சரி, அப்போ நீங்கள் எதையுமே பர்டிகுலராக சொல்லாமல் போயிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாகரிகமாக பேசுகிற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் பேசுகிற செய்திகள் மக்களுக்கு போய் சேரணும்ல. சேரணும். ம். அதுக்கு என்ன மாதிரி ஒரு அரசியல் விமர்சகர் இருக்கீங்கல்ல. வந்து இந்த நீங்க decode பண்ணுவீங்கன்னு பரிமேலழகர் உரை கோனார் உரை மாதிரி எழுதுனா தான் சரியாகும். அது அவரே கொஞ்சம் பிடிபடுற மாதிரி சொல்லலாம், டைரெக்டாக பேசலாம். இன்னைக்கு நல்லா பிளாஸ்ட் தான், உண்மையிலே அட்டாக் வந்து அவரே இன்னைக்கு பிளாஸ்ட்னு தான் கொஞ்சம் ஆமாம் சொல்லியிருக்காரு. நிறைய அது அட்டாக் மாதிரி ஒரு பண்ணாரு. ஒரு இடத்துல கூட அப்படி சொன்ன கட்சி இன்னைக்கு நிகழ்காலத்தில் இன்ப நிதியை கொண்டு வந்து உள்ள நுழைக்கிறதுக்கு வழி தேடிட்டு இருக்காங்க. ம். ஆல்ரெடி உதயநிதி லிஸ்ட்ல வந்துட்டு வெயிட்டிங் இந்த விங்ஸ்ன்னு வாங்கல, பிரின்ஸ் பட்டத்து இளவரசராக உட்கார்ந்துட்டு இருக்கார் துணை முதலமைச்சரா. இப்போ அவருக்கு அப்புறம் ஸ்டாலின் வந்து அப்போ என்னன்னா அவங்க சொல்றது ஒன்று ம். செய்யறது ஒன்று. திமுகவில் ஏன் இதே ஸ்டாலினே சொல்லியிருக்காரு, நிறைய காணொளி இப்போ வருது வளம், என் குடும்பத்திலேருந்து யாரும் அரசியலில் வரமாட்டாங்க, என் மகனோ மாப்பிள்ளையோ யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. உதயநிதி ஒரு இடத்துல இல்லை சொல்லியிருக்காரு. உதயநிதி எனக்கும் அரசியல் என்னை விட சீனியருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, ஐயோ அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் KN நேருவெல்லாம் பைபாஸ் பண்ணி வந்து துணை முதல்வர் உட்காந்துருக்காரு. அதனால் திமுக அதுவும் குறிப்பாக அந்த ஸ்டாலின் கருணாநிதி குடும்பம் சொல்கிறது எதையுமே செய்யறது இல்லை. ம். புரியுதுங்களா? அவங்க சொல்கிறதுக்கு ஒன்று செய்யறது ஒன்றா தான் இருக்குதுன்றத அழகாக அந்த ஒரு ரெஃபரன்ஸில் சொன்னார்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். குடும்ப அரசியலை அவர் குறி வச்சு தாக்குனாருங்க. அதை லைட்டா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆ. ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கலாம்ன்றது உங்க கருத்து. ஸ்ட்ராங்காக இல்லை, விளக்கமா சொல்லியிருக்கலாம். ஸ்ட்ராங்காக என்ன இருக்குது, குடும்ப அரசியல் வந்து ஜனநாயகத்துக்கு தவறு தான், ம். எதிரானது தான், அவ்வளோதான். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. Attica, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment.